Hi guys, welcome back to our channel. So நம்ம வந்து தேர்ட் செமஸ்டருக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செஞ்சுட்ருக்கோம்னா ஒன்றா பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு ரெக்கார்டும் என்னென்ன அப்சர்வேஷன் ரெக்கார்ட்னால் என்ன, லெசன் பிளான்னா என்ன, எப்படி எழுதணும், என்னென்ன மெயினான விஷயங்கள் அதில் இருக்கணும் அப்படின்றது வந்து கிளியராக நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரெக்கார்டு எழுதுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வைவாக்குமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்சர்வேஷன் ரெக்கார்ட்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய தேர்ட் செமஸ்டருக்கான ரெக்கார்ட் PDF வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்மக்கிட்ட வந்து லெவல் 1 லெவல் 2 எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து என்னென்னா அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்கொயரி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது போக டீச்சிங் எய்ட்ஸுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரெடிமேடாக எழுதாத எய்டுமே வந்து நம்மக்கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டிங் சார்ட்டாக இருக்கட்டும், மேட்சிங் போர்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோ சார்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் எழுதாமல் ப்ளைனாக அந்த கட்டிங்கோடு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ரிட்டனாக தான் வேணும் அப்படின்னா நம்ம ரிட்டன் எழுதி கொடுக்குற ஆர்டர்ஸுமே வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்சர்வேஷன் ரெக்கார்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். இதோட எழுதுறதுக்கான ரீசன் என்ன, எதுக்காக இந்த ரெக்கார்டை வந்து எழுதுகிறோம் அப்படின்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எத்தனை அப்சர்வேஷன் வந்து நம்ம எடுக்கணும் நம்மளுடைய கைட் டீச்சரை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு கைட் டீச்சரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட் எழுதுறதுக்கான ஃபார்மேட் வந்து என்ன அப்படின்றத என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்சர்வேஷன் ரெக்கார்ட் அப்படின்னா என்னன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சிலபஸ்லேயே இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் அதை ரீட் பண்ணுறேன், பொறுமையாக கேளுங்க. அப்சர்வேஷன் ஆஃப் மினிமம் ஆஃப் 5 lessons பை ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்படின்றதுனா யாருன்னா நீங்கள் தான். ஓகேவா? அட் லெவல் 1 and 2 ஆஃப் த பெடகாஜிக்கல் சப்ஜெக்ட் டெலிவர்டு பை ஸ்கூல் டீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ பெடகாஜிக்கல் சப்ஜெக்ட்னால் ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மேஜர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுடைய கைட் டீச்சரும் ஒரு இங்கிலீஷ் மேஜராக தான் இருப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஒரு மேக்ஸ் மேஜராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கைட் டீச்சர், அதாவது அந்த ஸ்கூல் டீச்சர்ன்றவங்க வந்து என்னவாக இருப்பாங்க அப்படின்னா ஒரு மேக்ஸ் மேஜராக இருப்பாங்க. ஸோ அவங்க எடுக்கிற கிளாஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டில் எழுதணும். இதுதான் என்ன அப்படின்ற இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு அப்படின்றது. ஓகேவா? ஸோ இன்னும் இதை வந்து கிளியராக நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு அப்சர்வேஷன் ரெக்கார்ட் அப்படின்னா ஒரு டீச்சராக, ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சராக நீங்கள் உங்கள் கைட் டீச்சர் எடுக்கிற கிளாஸை அப்சர்வ் பண்ணி எழுத போகிறீங்க. ஓகேவா? இவ்வளோ தான். இதை வந்து நல்லா சிம்பிளாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன எழுதணும், எப்படி எழுதணுன்றதெல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ்னு வந்து ஒவ்வொரு ரெக்கார்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ரெக்கார்டுக்கு 1 இருக்கும், ஒரு சில ரெக்கார்டுக்கு 2 இருக்கும், ஒரு சில ரெக்கார்ட்ஸுக்கு 4 பாயிண்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுடைய மார்க்ஸை வந்து ஆட் ஆன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி இந்த ரெக்கார்டுக்கான கிரெடிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 1 தான். ஸோ இதே மாதிரி இதுக்கு மார்க்கும் இருக்குது. ஸோ போத் லெவல் 1 and 2க்கு கம்பைண்ட் ஆகி 20 மார்க்ஸ், அதாவது ஒரு ரெக்கார்டுக்கு 10 மார்க்ஸ் வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த ரெக்கார்டில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை லெவல் இருக்குது அப்படின்னா 2 லெவல், அதாவது அப்சர்வேஷன் ரெக்கார்டே 2 ரெக்கார்டு எழுத போகிறோன்றதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது ஒரு முக்கியமான ஒரு வைவா கொஸ்டின். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ். என்ன நம்பர் ஆஃப் டேஸ் அப்சர்வேஷன் வந்து எத்தனை நாள் நீங்கள் எடுக்கணும் அதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 week to 10 days. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து 1 weekே போதும்னு சொல்லிடுவாங்க, ஒரு சிலருக்கு 10 days வந்து 10 days வரைக்கும் எடுக்க சொல்லுவாங்க. அது யார் சொல்லுவா அப்படின்னா உங்கள் கைட் டீச்சரை பொறுத்து. அவங்க சொல்லிடுவாங்க நீ ஒரு 1 week மட்டும் கிளாஸை கவனிப்பா, அப்புறமேட்டுக்கு நீ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க சில டீச்சர்ஸ். ஒரு சிலர் வந்து இல்லைப்பா நீ 10 days வரைக்கும் பொறுமையாக இருந்து நீ அப்சர்வ் பண்ணி 10 days தாண்டி போகக்கூடாது, ஸோ 10 days வரைக்கும் நீ பொறுமையாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படின்னு சில டீச்சர்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ 1 week to 10 days வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா
உங்களுடைய அப்சர்வேஷன் பீரியட் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக இருக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு வைவா கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது தாண்டி ரீசன் என்ன, நம்ம இப்படி ஒரு ரெக்கார்டு எழுதுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம காலேஜில் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, டெமான்ஸ்ட்ரேஷனில் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, இப்படி கிளாஸ் எடுக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும், எல்லாமே சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அங்கே நம்ம போய் பார்க்குறப்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் மாறும். ஓகேவா? நீங்களே 2 விதமான கிளாஸ் போவீங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து அதே செட் ஆஃப் நீங்கள் எடுக்க போகிற அதே பிள்ளைங்களுக்கு ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்கள பார்க்குறப்ப ஓகே இவங்க இப்படி தான் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கு தான் இந்த அப்சர்வேஷன் அப்படின்றது முக்கியமாக நம்பர் 1. 2வது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கைட் டீச்சரே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேவா? உங்களுடைய கைட் டீச்சரோடைய டேலண்ட் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க எதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டீச் பண்ணுறப்ப அவங்க பின்னாடி உட்காந்து கிளாஸில் கவனிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்கன்னு அவங்க வராமல் இருக்க மாட்டாங்க. அதே பீரியடுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, செகண்ட் பீரியடுக்கு இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, செகண்ட் பீரியடுக்கு உங்கள் கைட் டீச்சர் வருவாங்க. ஒன்று உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பின்னாடி உட்காந்து அவங்க கரெக்ஷன் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் கிளாஸுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க நடத்துறது எப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம நடத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவங்க எப்படி நடத்துகிறாங்களோ அதே விஷயங்கள் நம்ம நடத்துகிறோமா அப்படின்ட்டு நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்கள ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த அப்சர்வேஷன் பீரியடுன்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, கிளாஸ் ரூமோட அட்மாஸ்பியர். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது, அந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அமைதியான பிள்ளைங்களா, எந்த பிள்ளைங்க சேட்டை பண்ணுது, எந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த பிள்ளைங்க ஈஸியாக அட்ராக்ட் ஆகுறாங்க, எப்படி சொல்லிக் கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு புரியுது, எப்படி சொல்லிக் கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்குது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் புரிகிறத விட ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், பிடிக்கணும், நம்ம நடத்துறது வந்து பிடிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குது, ஸோ நம்ம டீச்சிங்கில் என்னென்ன விஷயங்களை வந்து இன்கார்ப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு இந்த அப்சர்வேஷன் பீரியடில் வந்து கிடைக்கும். இதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் போகிற இந்த 80 டேஸாக இருக்கட்டும், 100 டேஸாக இருக்கட்டும், அவங்க வர சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வராங்களோ இல்லையோ, நீங்கள் வரீங்களா இல்லையான்றதுல தான் ரொம்ப ஈகராக இருப்பாங்க. எங்கள் ட்ரைனிங் மிஸ் வந்துட்டாங்க அப்படின்ட்டு தான் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, மேம் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஸோ அது என்ன எக்ஸ்பெக்டேஷன் அந்த பிள்ளைங்கிட்ட இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா, ஈஸியாக அந்த அப்சர்வேஷன் பீரியடில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு எழுதுறதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்னென்ன நீங்கள் விஷயங்கள் அப்சர்வ் பண்ணணும், நீங்கள் ஒரு ரஃப் நோட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? ஸோ வந்து அப்சர்வேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் அப்சர்வேஷன் நோட்டை கையில் வச்சுக்கோங்க. அந்த நோட்டை தயவு செஞ்சு டைரெக்டாக எழுதாதீங்க. ஓகேவா? ஸோ ஒரு ரஃப் நோட்டில் ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் அந்த கிளாஸுக்கு போகிறப்ப எடுத்து வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அது ரெக்கார்ட் நோட்டில் எழுதுங்க. டைரெக்டாக ரெக்கார்ட் நோட்டில் கையே வைக்காதீங்க. ஓகேவா? என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து உங்களுடைய கைட் டீச்சர் அந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கிளாஸுக்கு போயிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஒவ்வொரு கைட் டீச்சருமே நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி ஃபர்ஸ்ட் அந்த கைட் டீச்சர் கிளாஸுக்குள்ளே நுழையிறப்ப எப்படி அந்த குழந்தைங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க ஒரு டீச்சர் அப்படின்றத வந்து நம்ம நல்லா கவனிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த குழந்தைங்கள வந்து எப்படி வெல்கம் பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்க அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இந்த விஷயங்களை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளாஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ரொம்ப தியரிட்டிக்கலாக போகிறாங்களா, இல்லை ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக போகிறாங்களா, இல்லை ரெண்டுமே பேலன்ஸ்டாக கொண்டு போகிறாங்களா, இல்லை வந்துட்டு ரியாலிட்டியை வந்து சொல்லி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி அவங்களுடைய கிளாஸ் ரூம் டைப் ஆஃப் கிளாஸ் டிஸ்கஷன் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு டீச்சருடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து எப்படி இருக்குது, உருன்னே இருக்காங்களா, இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறுறாங்களா, குழந்தைங்கிட்ட பேசுகிறப்ப சிரிக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறப்ப சீரியஸாக இருக்கிறாங்க, போர்டு எழுதி போடுறப்ப பிள்ளைங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போர்டு எழுதி போடுறாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபீட்பேக். ஓகேவா? ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு குழந்தை அதுக்கு ஆன்சர் பண்ணுது, ஒரு குழந்தை அதுக்கு தப்பாகவே ஆன்சர் பண்ணுது, அதுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, எப்படி அந்த குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஓகே பரவாயில்ல தப்பான ஆன்சர் சொன்னால் அதுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அந்த ஆன்சரை சொல்லி கொடுக்குறாங்களா, ஒரு கொஸ்டின் தப்பாகவே சொல்லியிருந்தாலும் கரெக்டான ஆன்சர் சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை அந்த குழந்தைய திட்டுறாங்களா, டிக்ரேட் பண்ணுறாங்களா, இதெல்லாமே வந்து என்னென்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம்.
ஓகேவா. நீங்கள் வந்து உங்களுடைய கைட் டீச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். கிரிட்டிசிஷன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து என்னென்னா ஒரு ஹெட்டிங்கே இருக்குது அப்சர்வேஷன் ரெக்கார்டில். ஸோ நல்லா ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த டீச்சரோடைய வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நல்லா நோட் பண்ணணும். ஃபுல்லாக போர்டே யூஸ் பண்ணுறாங்களா, போர்டு பக்கமே திரும்பி இருக்கிறாங்களா, இல்லை புக்கை பார்த்தே வாசிக்கிறாங்களா, இல்லை வந்துட்டு நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் கொண்டு வந்து இது பண்ணுறாங்களா, அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணால் தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும்னா உங்களுடைய ரெக்கார்டை வந்து எழுத முடியும், ஓகேவா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கூட நீங்கள் இந்த 5 பாயிண்ட்டை கூட உங்கள் ரஃப் நோட்டில் எழுதி வச்சுட்டு அதுக்கு நேராக கூட என்ன செஞ்சீங்கன்னா சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி நீங்கள் அப்சர்வேஷன் கிளாஸ் போகிறப்ப நீங்கள் எழுதிக்கலாம், ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை எப்படி எழுத போகிறோன்னு டாப் டு பாட்டம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபார்மேட் வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ், ஓகேவா. ஸோ நான் அந்த ரெக்கார்டோட இண்டெக்ஸ் சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். எந்த ஒரு ரெக்கார்டு எழுதினாலும் அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். அந்த ரெக்கார்டு என்ன, இவ்வளோ நேரம் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணினோம், இது எல்லாத்தையுமே எழுதுறது தான் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுன்றது, ஓகேவா. ஸோ இதெல்லாம் இப்போ நான் எனக்கு எவ்வளோக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே இந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 5 அப்சர்வேஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு பேஜஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு நீங்கள் நிறைய அப்சர்வேஷன் போயிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஓகேவா. ஸோ அதனால் வந்து அந்த 5 அப்சர்வேஷனுடைய இது டேட் மட்டும் நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேவா. ஸோ ஃபார்மேட்டு, ஸோ அப்சர்வேஷன் இன்ட்ரடக்ஷன் எழுதிடுறோம். அப்சர்வேஷன், இப்போ வந்து அந்த அப்சர்வேஷனில் ஃபஸ்ட்டு என்ன எழுதுன்னா மோட்டிவேஷன்ன்றது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அவங்களுடைய கமிஷன் அன்றைக்கி கூட கிளாஸை மோட்டிவேஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, ஓகேவா. ஸோ அதனால் வந்து என்றைக்குமே வந்து இனிமேல் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ஸ்டாஃபாகவே கூட இருந்தாலுமே கூட ஒரு மோட்டிவேஷனோடு என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டீச்சிங்கில். ஸோ இந்த மோட்டிவேஷன் அப்படின்னு வந்து ஒரு சைட் ஹெட்டிங் இருக்கும். இந்த சைட் ஹெட்டிங்கில் அவங்களுடைய கைட் டீச்சர் வந்து என்ன மோட்டிவேஷன் கொடுத்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து நீங்கள் அந்த இதில் அந்த ஹெட்டிங்க்கு கீழே எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், அன்றைக்கி பீரியடில் என்ன நடத்துனாங்க அதை வந்து ஒரு குட்டி 3 to 4 லைன்ஸ், எல்லாமே 3 to 4 லைன்ஸ் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சைட் ஹெட்டிங் போட்டு அதில் அவங்க என்ன டீச் பண்ணாங்களோ அதை எழுதுவீங்க. அப்புறம் ஆக்டிவிட்டின்னு போட்டு அந்த ப்ரெசன்டேஷனுக்கு என்ன ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு பேப்பர் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணாங்க, இல்லை ஏதோ ஒரு கார்டு மாதிரி யூஸ் பண்ணாங்க, இல்லை போர்டை வச்சே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்றது வந்து அதையும் எழுதுவோம். அதுக்கப்புறம் ரிவ்யூ, ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை ஆன்சர் பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்படி ரிவ்யூ கொடுத்தாங்க, குட்டுன்னு சொன்னாங்களா, பேடுன்னு சொன்னாங்களா, இல்லை அதுக்கு வந்து ஏதாவது வந்து சொல்லி கொடுத்தாங்களா, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சருடைய ரிவ்யூ அந்த ஸ்டூடெண்ட்கிட்ட எப்படி இருந்துச்சுன்றதை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ஒர்க் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, ஹோம் ஒர்க், ஓகேவா. ஸோ வந்து அன்றைக்கி நடத்துகிற அந்த பாடத்துக்கு என்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் இதே தான் பண்ணணும். அன்றைக்கி கிளாஸுக்குள்ளே நுழையிறீங்க அப்படின்னா மொதல் நாள் நீங்கள் போனதுக்கான ஹோம் ஒர்க்கை ஃபஸ்ட்டு கேட்கணும். மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க, மொதல் நாளுக்கான ஹோம் ஒர்க் பண்ணாங்களான்னு கேட்குறீங்க, ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறீங்க. இப்போது கிளாஸை விட்டு வெளியே வரப்போ ஒரு குட்டி ஹோம் ஒர்க் அடுத்த நாளைக்கு கொடுத்துட்டு வரணும், ஓகேவா. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், ஓகேவா. அதுக்கப்புறம் கிளாஸை வைண்ட் அப் பண்ணுறப்ப குழந்தைங்கள ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விஷயம் 2 விஷயம் பேசுகிறது, இல்லை ரீகால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். இதை தாண்டி யூசேஜ் ஆஃப் பிளாக் போர்டு, எப்படி வந்து பிளாக் போர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, டீச்சிங் எய்ட்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இது வந்து பண்ணும். அதுக்கப்புறம் இந்த 3 விஷயங்கள், கடைசி 3 விஷயங்கள் தான் ரொம்ப 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 முக்கியம். உங்களுடைய கைட் டீச்சரை பற்றி நீங்கள் முழுக்க எழுத போகிற சைட் ஹெட்டிங் இந்த 3 தான். என்னது அப்படின்னா டீச்சருடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய கைட் டீச்சருடைய பர்சனாலிட்டி ஒரு ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்ணுறப்ப எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் அதில் எழுத போகிறீங்க. 2வது கிளாஸ் டிசிப்ளின், ஓகேவா. உங்களுடைய கைட் டீச்சர் அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் 8th A அப்படின்னா அந்த 8th Aன்ற கிளாஸ் ரூமில் உங்கள் கைட் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த கிளாஸ் டிசிப்ளின் எப்படி இருக்குது, உங்கள் கைட் டீச்சர் சொல்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க கேட்குறாங்களா, அமைதியாக இருக்காங்களா. ஒருவேளை கைட் டீச்சர் வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, பிள்ளைங்க கையான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுடைய வியூவை வந்து அதில் எழுதணும். இந்த மாதிரி வந்து கைட் டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க வந்து 2-3 பிள்ளைங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின் கேட்டு அவங்கள வந்து திரும்ப ரீஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம், இல்லை அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா அதை வந்து நீங்கள் உங்களுடைய ரிவ்யூவையும் உங்களுடைய பாயிண்ட்ஸ் உங்களுடைய தாட்ஸை வந்து அந்த இடத்துல எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் கிரிட்டிசிசம்ன்றது வந்து என்னென்ன குறைகள் இருக்குது, உங்கள் கைட் டீச்சருடைய டீச்சிங்கில் என்னென்ன குறைகள் இருக்குது, அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றத வந்து அவங்களுடைய
டிஸ்அட்வான்டேஜஸை எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு வந்து ஒரு ஐடியா மாதிரி ஒரு சொல்யூஷனை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி என்ன செய்யணும் அது எழுதணும். இந்த 3 விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த கிரிட்டிசிசம்ன்றது வந்து ரொம்பவே முக்கியம். எல்லா பேரும் டக்குன்னு உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ன கிரிட்டிசிசம் எழுதிருக்கீங்கன்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்ட் இங்கே காலேஜில் சப்மிட் பண்ணுறப்பையோ இல்லை காலேஜ்லேயும் சைன் வாங்குறப்பையோ என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் கிரிட்டிசிசத்தை மட்டும் பார்ப்பாங்க. அப்போயே தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த லெவலுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, என்ன மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்றது வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அந்த கிரிட்டிசிசம்ன்ற பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப என்ன அப்படின்னா முக்கியம். ஓகேவா? ஸோ அதை தாண்டி அவ்வளோதான், ஒரு அப்சர்வேஷன் முடிஞ்சு. இதுக்கப்புறம் அதே மாதிரி அப்சர்வேஷன் 2, 3, 4, 5ன்ட்டு ஃபாலோட் பை வந்து என்ன செஞ்சுட்ருப்பீங்க, நீங்கள்னா எழுதிக்கிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஓகேவா? இல்லை இது என்ன மேம், இது என்ன மேம், இதில் வேறு ஏதாவது ஒரு ஹெட்டிங் இருக்குது, இது என்ன அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதையும் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயே நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட டீச்சிங் எய்ட்ஸ் அண்ட் PDF வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வந்து என்ன செய்யுங்கன்னா ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நம்ம டீம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.